பரபரப்பா ஏர்போர்ட்டை தாண்டி இந்திய அணி நாட்டுக்குள்ள வந்திருக்கு. பரபரப்பா வந்தாங்க. பரபரப்பு, கடும் பாதுகாப்பு, உச்சக்கட்ட பாதுகாப்பு. என்சிசி எல்லாம் முழுமையான பாதுகாப்புக்கு மத்தியில தான் பயிற்சி எல்லாம் நடக்குது போல. இன்றைக்கு இப்ப பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உயர் இராணுவ விசேட அதிரடிப்படை போலீஸ் சகலரும் களத்தில் இறங்கி இந்திய அணியினருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். ரைட், ஆரம்பிக்க போகுது டெஸ்ட் போட்டி. காலியில் நடக்க போகுது டெஸ்ட் போட்டி. 15ஆம் தேதி காலியில் நடக்க போகின்றது. இப்போ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி இந்திய அணி முதலாவது பயிற்சி போட்டி ஒன்றில் விளையாட போகின்றார் கொழும்பில் என்சிசியில். ஓகே, இதை சந்திர கொஞ்சம் வித்தியாசமாக பலர் பார்க்கின்றார்கள். இந்தியாவிலும் கூட இந்தியாலாம் வளமையா போனா என்ன செய்வாங்க, வந்தமா பரபரப்பா ஒரு நாள் 2 நாள் கேப்ல வருவோம், மெச்ச அடிச்சோம் போனோம். அதான் ஒரு கிழமை முதல் வந்துட்டாங்களே, என்ன 10 நாளைக்கு முதல் வந்திருக்காங்க. அதானே, அதுதான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான விளக்கமா இருக்குது. இதை நிறைய பேர் பாக்குறாங்க. அதுவும் இந்தியாவும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து கிளைமேட் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை, தூரமும் இல்லை, கிரவுண்டும் பெரிய அளவில் எல்லாம் விளையாடி பழகினா ஒரே மாதிரி தான். எங்களை விட இந்தியா தான் அதிகமாக வேண்டும் இருக்கு. என்னண்டா 2 கடைசியா விளையாடின டெஸ்ட் சீரீஸையும் இந்தியாவில் வச்சு வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இந்தியாவே தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து 2 சீரீஸ்லையுமே இந்திய அணி பெரிய தோல்விகளை சந்தித்து பெரிய ஒரு பின்னடைவில் பாதிப்புல இருக்கிறார்கள். விமர்சனங்கள் பெரிய அளவில் இருக்கா. டெஸ்ட் பக்கம் அவங்களுக்கான விமர்சனம் இருக்கு. அதனால இலங்கை அணி ஒரு கை பாத்திரலாம் முன்னுக்கே வந்துட்டாங்க. ஒரு மேட்ச் ட்ரோ ஆயிடுச்சு, ஒரு மேட்ச் அங்க இங்க, அது 2 மேட்ச் ஆகணும்ன்ற நிலைமையில இந்தியா வந்திருக்குது. அதனால இந்த ப்ரிப்பரேஷன் முன்னுக்கே வந்து 10 நாள் கொஞ்சம் அதிகம் இல்லையா, ரொம்ப அதிகமா தான் இருக்குது. இந்தியா எல்லாம் ஸ்ரீலங்காவில் வந்து பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் விளையாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷம் இருக்கும். ஆரம்ப காலத்துல ஆதி காலத்துல தான் இதெல்லாம் நடந்திருக்குது. சரி, ஓகே, ஏதோ ஒரு வகையில் இலங்கை அணி பலமாக இருக்குது அப்படின்றத அவங்க கணக்கிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். நாங்கள் அதைத்தான் உண்மையாகவும் கூட எடுத்துக்கொள்ளணும். இந்த 2 நாடுகளுக்கு இடையில ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. முதலாவதாக 82-83ஆம் ஆண்டு பருவ காலத்துல தான் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஸ்ரீலங்காவுக்கு டெஸ்ட் அந்தஸ்தும் கிடைச்சது. 82ஆம் ஆண்டு கிடைச்சு முதலாவது மேட்ச் சென்னையில போய் விளையாடி நம்ம பயல்கள் ட்ரோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் வச்சு இந்தியா தான் 50 வருஷத்துக்கு முதல்ல நான் நினைக்கிறேன் 35-36 இல்ல 37-38ஆம் ஆண்டு காலகட்டம். அந்த காலத்திலேயே டெஸ்ட் அந்தஸ்து கிடைச்சு அந்த காலத்துல இருந்து டெஸ்ட்ல ஆடுறது. முதல் போட்டியே போய் ட்ரோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. கவாஸ்கர் கபில் தேவ் எல்லாம் விளையாடின டீம். அந்த டீமை போய் ட்ரோ பண்ணி போட்டு வந்துருவாங்க. சரியா, அதுக்கு பிறகு இந்தியா திருப்பி இலங்கைக்கு வரும். இங்க வந்து 3 மேட்ச் விளையாடுவாங்க. அதுல ஸ்ரீலங்கா வென்றும் அந்த சீரீஸை வென்றும். இதெல்லாம் வரலாறு. அது வரையும் அதாவது கிட்டத்தட்ட முதல் 5 மேட்ச்லையும் சந்திரு இந்த 2 நாடுகளுக்கு முன்னாடி விளையாடின முதல் 5 மேட்ச்லையும் இந்தியாவுக்கு வெற்றி கிடைக்கல. அப்படியா? அந்த அளவுக்கு பலமான 4 ட்ரோ. இலங்கை அணி அந்த நாள்ல அந்த டெஸ்ட் போட்டிகள்ல மிக பலமான அணி. நாம நிறைய ஆரம்பிச்ச காலத்துல உண்மையாவே டெஸ்ட் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இல்லன்னு இப்போ வரைக்கும் இருக்குதான், இல்ல நான் சொல்லல. ஆனா அந்த அளவு நாங்க இப்ப எதிர்பார்க்கலாமான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இல்லை. இப்ப இல்ல. ஆனா நாங்கள் இன்றைய தினத்தில் கூட அந்த பழைய காலத்தை சொல்லிக்கொள்ளலாம். இன்றுதான் இந்தியாவுக்கு எதிராக ஜெயசூரிய 340 ஓட்டங்களை பெற்று இலங்கை அணியின் முறியடிக்கப்படாத 952 ஓட்டங்கள் சாதனை நிகழ்த்தப்பட்ட நாள். இன்றைய நாள் நாங்கள் பதிவு செய்கின்ற இன்றைய நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி. இதே மாதிரி தான் இந்தியாவுக்கு எதிராக தான் சொன்னேன். இந்தியாவுக்கு எதிராக இலங்கை அணி படைத்துள்ள வரலாறுகள் என்பது மிக பெரிய அளவில் இருக்கின்றது. முறியடிக்கல அந்த எண்ணிக்கையை யாருமே அடிக்கல. இன்னும் நான் நினைக்கல. இல்ல முறியடிக்கலாண்டு இல்ல, இப்ப இருக்க காலத்துல பண்ணலாம். இப்போ உள்ள டெஸ்ட் ஆனா இப்போ உள்ள டெஸ்ட் விளையாடுகின்ற அந்த விஷயத்தை பார்க்குற வேளையில் இப்போ 500-600க்குள்ள நிக்குது. அந்த நேரம் மாதிரி ஓட்டங்களுக்கு போற அளவு ஃபிளைட் பிக்சர்ஸ் அந்த காலம் அது ஒரு பெரிய வித்தியாசமான காலம். என்னன்னா ஜெயசூரியன் கொடிகட்டி பறந்த காலம். அது வந்து என்ன சொல்றது, அட்டாதடி அந்த ரவுடித்தனமான அடின்றது வந்து அது ஜெயசூர்யாவில் மட்டும்தான் இலங்கை அணியால முடிஞ்சது. அதை நாம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ஜெயசூர்யாவுக்கு அடுத்ததான் நான் பார்த்தேன்னா கிறிஸ் கெயில் தான். அதை தாண்டி வேற இந்தியாவிலேயோ அல்லது வேற தென்னாப்பிரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலேயோ அந்த மாதிரியான அடாதடி அடிகாரர்கள் இல்லை. அவங்களோட முடிஞ்சது சார், அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரை என்ன, மகேல குமார் சங்கக்காரர் 2 பேரும் இந்தியாவுக்கு எதிராக ஓட்டங்களை அதிரடியா எல்லாம் இல்ல, ஓட்டங்களை பெறுவாங்க, ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சாங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்ப இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையில ஆரம்பம் எப்படி இருந்தாலும் அண்மை காலத்தை கொஞ்சம் பார்த்தா நீங்க தலைகளா இருக்காது. அது வேற காட்சியோட நமக்கு அழகுதான் வேற. எப்படி இருக்குன்னு சொன்னா இந்தியா இலங்கை போட்டிகள் இப்ப கடைசியா இந்தியாவோட நாங்க சொல்லுங்க. கடைசியா விளையாடிய 5 வருஷம்
ஓகே டெஸ்ட் மேட்ச் விளையாடி இந்தியாவும் இலங்கை டெஸ்ட் போட்டி விளையாடி 2021-22 பிறகு இன்னும் விளையாடல. கிட்டத்தட்ட 4.5 வருஷங்கள் 5 வருடங்களாக 2 அணிகளும் டெஸ்ட் போட்டிகளை விளையாடல. அப்புறம் 10-11 வருஷம் ஆச்சு இந்தியாவை ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வெற்றி பெற்றா. இலங்கை 10 வருஷத்தை தாண்டிட்டு 11 வருஷம் தான் இந்த போட்டியை ஒரு தடவை பார்ப்போம் நாங்க. அதிலும் பார்க்க சுகமான கதை ஒரு சீரீஸ் வின்ன்றது 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி டெஸ்ட் சீரீஸ் ஒன்றா வெள்ளை இல்லை. இலங்கை வெள்ளவே இல்லை. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துக்கு பிறகு 2008, 2009, 10க்கு பிறகு மகேல சங்காவன் அந்த காலமும் முடிவுக்கு வருது. அதுக்கு பிறகு இலங்கையின் கிரிக்கெட் அப்படியே கீழே தான் போய்கொண்டிருந்ததே தவிர இன்னும் எனக்கு தெரிஞ்சு மேல வர மாதிரி தெரியல. எனக்கு தெரியல நான் இலங்கை அணிக்கு எதிரானவன் இல்லை. ஆனா நிறைய பேர் அப்படித்தான் பொங்கிட்டு இருக்காங்க. போது கவலையா இருக்கும், ஏன்டா அப்படி செய்றீங்க அந்த கோவத்துல பாடுற சில இலங்கை அணியை கிண்டல் அடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, இலங்கை அணியை போட்டு ஏதோ எல்லாம் செய்றீங்கன்றீங்க. வேற என்னத்தை செய்யறது? என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கை அணி எந்த நாட்டோட விளையாடினாலும் நான் இலங்கை அணி தான் ஆதரவு, அதுல மாற்றம் இல்லை. ஆனாலும் கூட சில கோவங்கள் வந்துருவாங்க. இவங்க செய்யறத பார்க்கும்போது முடியலன்ற மாதிரி வந்துரு. எனக்கு இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரை எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இலங்கை அணி மேல. இலங்கை அணிக்கு கோல் டெஸ்ட்ல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் அந்த கோல் மைதானம் தான். ஆனா எனக்கு இருக்கிற பயம் என்னன்னா அதே கோல் மைதானத்துல நாங்கள் எங்களுக்கு வைக்கிற மாதிரி அந்த நல்ல ஸ்பின்னர்ஸ் எல்லாரையும் இந்தியா தூக்கிட்டு வருது. அவங்க கொண்டு வந்தது காரணமே கோல் மைதானத்தை வரலாறு அவங்களுக்கு தெரியும் வழியா. அதனால எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு இந்திய அணியுடைய சுழல் பந்து வீச்சாளர்களை முகம் கொடுக்க அளவுக்கு துடுப்பாட்டவர்களா இருக்கான்னு பார்த்தா இந்த வடிவல் பக்கத்துல கையை தூக்கி காட்டுற மாதிரி அந்த மின்னர் படத்துல காட்டுற மாதிரி தான் இருக்கு. சத்யராஜுக்கு அதை காட்டுவாரு, அந்த மாதிரி ஒரு சீன் தான் இது. இல்ல என்ன பிரச்சனை என்றா முக்கியமான 2 பேட்ஸ்மேன்ஸ் எங்களுக்கு இல்லை. இப்ப பத்துமணி சங்க இல்லை, குஷல் மெண்டிஸ் இல்லை. அப்ப இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல அதிலும் இந்தியா எல்லா ஸ்பின்னர்ஸையும் தேடி புறக்கி எடுத்து பெஸ்ட் டீமா கொண்டு வரைக்கும் இதுக்குள்ள நல்ல காலம் ஜஸ்பிரீத் பும்ரா இன்ஜர்ட் இல்லை. சரி, பும்ரா விட்டுருங்களேன். இந்த சுழல் பந்து இருக்கு, சுழல் பந்து பிரச்சனை. பும்ரா இல்லைன்னு சொன்னா முகமது சிராஜ். எது இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒன்று கொண்டாவது சமநிலையாவது இந்த போட்டியை இலங்கை அணி கொண்டு போக வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். 2-2 எங்களால முடியாது. அது போல இந்தியாவாலையும் 2-2 முடியுமான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் இலங்கை அணியினுடைய டெஸ்ட் வரலாறுகளை பார்க்கும்போது இல்லாட்டி இப்ப இருக்கிற டெஸ்டினுடைய போட்டிகளை பார்க்கும்போது கோல் ஏதோ ஒன்று செய்து தட்டு தரமாக வெற்றி பெற்றுட்டா எஸ்எஸ்சி மேட்சை ட்ரா பண்ணிடுவாங்க. எஸ்எஸ்சி எப்பவுமே தெரியும், பேட்டிங் பேஜ் அதிகமாக ரன்ஸ் வரும், அது எல்லாமே தெரியும். இப்போ நாங்கள் மேட்சஸ் கிட்ட வரைக்குள்ள கிரவுண்ட் கண்டிஷன், கடந்த காலத்து ரெக்கார்ட்ஸ், எஸ்எஸ்சிலையும் இந்தியா ஸ்ரீலங்கா ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்குது. கோல்டில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. முன்னாடி 800 விக்கெட்ஸ் இருக்குது. அதை மாதிரி ஏற்கனவே இந்தியாவின் பல சாதனைகளும் கூட இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடு இலங்கை ஒரு நாள் போட்டி T20களை விட அதிகமா எனக்கு ஆர்வமானது இந்த டெஸ்ட் போட்டி, இலங்கை இந்திய டெஸ்ட் போட்டி தான். அந்த மாதிரி ஒரு 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 வித்தியாசமான உணர்வை தரப்போற ஒரு நீண்ட காலத்துக்கு போறோம், நீண்ட காலம் 10 வருஷத்துக்கு பிறகு இந்தியா இலங்கை இந்த டெஸ்ட் போட்டியை கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிறகு பாக்குறோம்ன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இலங்கையில் நடக்க போகுது. நேரடியாகவும் போய் பார்க்கலாம். எனக்கு அதுவும் அந்த குறிப்பா எஸ்எஸ்சி மைதானத்துல போய் புல் தரையில அப்படி இருந்து பார்க்கலாம். பெருசா அளவு கிரௌடும் இருக்காது, நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த கதிரையில இருந்து மேட்ச் பார்க்கறதுல பார்க்க அந்த புல் எஸ்எஸ்சில அது ஒரு நல்ல நன்மை இருக்கு. அந்த புல் தரையில இருந்து அந்த கம்பியை பிடிச்சு கொண்டு நின்று சொல்லி அப்படி சத்தம் போட்டு பாக்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த வயலாசோட ஸ்கூல் வேற லீவே இருக்குது. அப்ப அதிகமான மாணவர்கள் அதிகமானவங்க இந்த டெஸ்ட் போட்டியை பார்க்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு. போய் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஏன்னா டெஸ்ட் போட்டின்றது எந்த நாளும் நமக்கு பார்க்க கிடைக்காது. டிவில பாக்குறதோட அதுலயும் எஸ்எஸ்சி என்னது ஸ்ரீலங்காவில என்றதே டெஸ்ட் மேட்ச் இப்ப இல்ல. ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்சே இல்ல. இனி ஒரு காலம் வரும்போது இந்தியா இலங்கை டெஸ்ட் போட்டியெல்லாம் நாங்க 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே கிடைக்கின்ற போது அந்த வாய்ப்புகளை பாவித்துக் கொள்ளலாம். எனவே இந்த போட்டி இவ்வாறான விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கான நிறைய வரலாறுகள் இருக்கு, நிறைய சாதனைகள் 2 பக்கம் மாறி மாறி செஞ்சிருக்காங்க. இந்த போட்டியும் ஒரு சாதனை போட்டியா இருக்கும்ன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நீங்க சொல்லுங்க, இந்த போட்டி எந்த மாதிரி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு முதலாவது மேட்ச் தான் டவுட்ல இருக்குது. முதலாவது மேட்ச் ஒன்று இந்தியா அல்லது ஸ்ரீலங்கா வெல்லும், ஏதோ ஒன்று வெல்லும். எஸ்எஸ்சி மேட்ச் ட்ரோ. ஓகே, 1-ல் யாருக்கு செல்ல போகுது என்றது அந்த ஒரு பேட்டிங் கலாப்ஸ் இலங்கைக்கு இருக்குன்றது தான் உண்டு. ஆனால் லஹிரு உதார அண்மை காலத்தில் இருக்கிற ஃபார்ம், ஈவன் இந்த எல்பிஎல்ல கூட அடிக்கிற ஃபார்ம், அதுகளை பார்க்குற வேளையில் ஏதோ ஒரு சம்பவம் உண்டு. சில வேளைகளில் இலங்கை அணி சத்தம் போடாமல் செய்து விட்டுடுமோ என்ற மாதிரி இருக்கு, என்ற மாதிரியும் ஒரு நிலைமை இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு போட்டி இலங்கை அணி, ஒரு போட்டி இந்தியா அணி இருக்கு. வாய்ப்பும் இல்லைன்னு சொல்றதுக்கும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நீங்க என்ன சொல்றீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.